புட்டு வகை சமையல். இன்றைக்கி கேப்பை புட்டு. இந்த இதில் 5 இதில் போட்டிருக்கேன். கேப்பை மாவு, இதை 2 பிஞ்ச் அளவு இந்த உப்பு, இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இது தேவையான அளவு தண்ணி, இதை லைட்டாக இப்படி ஊற்றி இதை பிசைஞ்சு விட்டுக்கணும். வச்சு உப்பு போட்டு கலந்த மாவில் இந்த இதில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு இந்த இப்படி உதுத்து விட்ட இந்த மாதிரி பக்குவத்துக்கு செஞ்சு அதுக்கப்புறம் புட்டை வைக்கலாம். இந்த மாதிரி சலித்து பொழுன்னு இருக்கு பாருங்கள். எப்படின்னா அந்த 3 தட்டு இருக்கும் இல்லையா, அந்த சல்லடையில் பெரிய ஓட்டை இருக்கிறது, ரவை சல்லடை மாதிரி இருக்கும். அந்த இதில் சலித்து இந்த மாவை ரெடி பண்ணியிருக்கு. இதை இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிடலாம். மாவை வச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். புட்டை அவிச்சு எடுத்து இதில் தட்டியாச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. இதை நல்லா இப்படியும் உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் ஆறின பிறகு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் தேங்காய் பூ, செக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இதை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறின பிறகு தான் பிசைய முடியும். இனிப்பு, தேங்காய், எண்ணெய் எல்லாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. உங்களுக்கு எதுவும் தேவை அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கேப்பை கேழ்வரகு ராகி என்று அழைக்கப்படும். இது ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்ல சிறுதானியம். இது கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, புரோட்டீன் அதிகமாக இருக்குது. எலும்புகளை வளைப்படுத்தும், உடல் எடையை குறைக்கும், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை போக்கி செரிமானத்தை தூண்டும். இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை நீங்கி உடல் வலிமையடையும், உடல் சூட்டையும் தணிக்கும். ராகி களி, தோசை, ரொட்டி, ராகி கூழ் முதலியவற்றை வழக்கமான உணவிலை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பெறுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.